கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. குடும்ப ஆசீர்வாத நேர நிகழ்ச்சியின் மூலமாக இவங்களை சந்திப்பதில் உங்களோடு கொண்டு இணைந்து ஆண்டோடைய வார்த்தையை தியானிக்க ஜெபிக்க கர்த்தர் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காய் கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை நான் சோதரிக்கிறேன். அருமையான இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 9வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்படுகிறது. எலியாவை பார்த்து கர்த்தர் என்ன சொல்லுகிறான்? உன்னை பராமரிக்கும்படிக்கு நான் அந்த விதவிக்கு கட்டளையிட்டேன் என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆண்டவரை கிருபையாய் ஒரு தீர்க்கதரிசியை அபிஷேகித்த எலியாவுக்கு கர்த்தர் கொடுக்குறாங்க, உன்னை பராமரிக்கும்படிக்கு. அப்போ இந்த நாளில் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிற கர்த்தர் நம்மை பராமரிக்கிற கர்த்தர். ஏதோ இயேசு ஒரு தெய்வம் அந்த எண்ணத்தோடு அல்ல, அவர் சாதாரணமானவர் அல்ல. ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? நம்மை பராமரிக்கிற ஒரு கர்த்தர், நம்மை பாதுகாக்கிற ஒரு கர்த்தர், நமக்கு ஆலோசனை கொடுத்து நம்மை போதித்து நம்மை சரியான பாதையிலே வழிநடத்துகிற கர்த்தர். இக்கட்டான சூழ்நிலையில, மனிதரால் கைவிடப்பட்ட நிலைமையில, நம்பினவர்களால் ஒதுக்கப்பட்ட நிலைமையில கர்த்தர் சொல்கிறாங்க, நான் உன்னை பராமரிக்கிற தேவன் என்று. எலியாவை பார்த்து கர்த்தர் சொன்னாங்க, நான் உன்னை பராமரிப்பேன். அந்த கர்த்தர் இன்றைக்கும் மாறாதவர். இன்னைக்கு எந்த நிலைமையில இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்களோ, ஆண்டோடைய வார்த்தையை கேட்குறீங்களோ, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறாங்க, நான் உங்களை பராமரிக்கிற தேவன் என்று. அருமையாக இன்னைக்கு பிள்ளைகளால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கா. கடந்த வாரம் கூட பாருங்க, ஒரு அருமையான தாயாரும் ஒரு தகப்பனாரையும் சந்திக்கும்படியான ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட அந்த தகப்பனாருக்கு 92 வயது, அந்த தாயாருக்கு 86 வயது. 2 பேரும் அவங்க காரியங்களை கவனிக்கக்கூட ஒரு முடியாத ஒரு நிலைமை. அவங்கள சந்தித்து அவங்கள பார்த்து பேசி அவங்களுக்காக ஜெபிக்க முடியாது. அவங்க இல்லத்துக்கு போயிருந்தேன். அவங்க ரொம்ப விரும்பினாங்க, உங்களை பார்க்கணும், எனக்கு ரொம்ப ஆசை. அப்படி வயதானவர்களை பார்த்து பேசி ஆறுதல் படுத்துவதுக்கு அப்படி நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே போன பொழுது அவங்க சொன்னாங்க, உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த அம்மா சொன்னாங்க, இம்மட்டும் நானும் ஐயாவும் ஆண்டவருடைய பராமரிப்புக்குள்ளே இருக்கிறபடியினால தான் நாங்கள் இம்மட்டும் பிழைத்திருக்கிறோம். முதல் வார்த்தை சொன்னாங்க. உடனே அந்த தகப்பனா என்ன தெரியுமா சொன்னாங்க? பிள்ளைங்களாம் நல்ல பதவிமா, பிள்ளைங்களாம் நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறாங்கம்மா, ஆனால் எல்லாரும் அவங்கவுங்க பொறுப்பு. அவங்க எங்களை பார்க்கணும் வந்தால் கூட ஏதோ அவங்க வேலைக்கு மத்தியில் இருக்கலாம். அவங்க குடும்ப வாழ்க்கைக்கும் நாங்கள் கஷ்டப்படுத்தவோ அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாகவும் நாங்கள் இருக்க விரும்பலை. ஆனால் இன்றைக்கி நாங்கள் சொல்கிறோம், எங்கள் 2 பேரையும் கர்த்தருடைய பராமரிப்புகள் இருக்கிறபடியினால தான் இம்மட்டும் நாங்கள் பிழைத்திருக்கிறோம். ஆண்டோடைய பராமரிப்பு எங்களோடு கூட இருக்கிறபடியினால தான் கர்த்தர் இந்த நிலைமையை எங்களை பலப்படுத்துகிறாங்க, எங்களை ஆற்றி தேற்றுகிறாங்க. உதவியற்ற நிலைமையில் இருக்கிறோமே, கேட்பாதிட்டு கிடக்கிறோமே, நம்மளால் சில வேளை நம்ம காரியத்தை கூட பார்க்க முடியலையே, உதவி செய்ய ஒரு இல்லையேன்ற ஒரு ஏக்கமோ ஒரு தயக்கமோ ஒரு வருத்தமோ வராதபடி பராமரிக்கிற கர்த்தர் அவ்வப்பொழுது எங்களை ஆற்றுகிறாங்க, தேற்றுகிறாங்க, கரம் பிடித்து நடத்துகிறாங்க, எங்களை பலப்படுத்துகிறாங்க. எங்கள் காரியங்களை நாங்களே பார்த்து கொள்ளும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறாங்கன்னு சொல்லி அருமையான தாயாரும் தகப்பனாரும் சொன்னாங்க. அவங்களோடு சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபித்து விட்டு வரும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டினாங்க. இன்றைக்கி ஒரு பிள்ளைகளால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், அல்லது உடன்பரப்புகள் கூட அற்பமாக எண்ணி ஒதுக்கி இருக்கலாம், நம்பினவர்கள் கூட அற்பமாய் உங்களை ஒதுக்கி இருக்கலாம். இன்றைக்கி கர்த்தர் சொல்லுகிறாங்க, எந்த மனுஷனும் அல்ல, எந்த மனுஷியும் அல்ல, நான் உங்களை பராமரிக்கிற கர்த்தர். இன்றைக்கும் ஒருவேளை நெருக்கத்திற்கு மத்தியில் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இவங்க எனக்கு உதவி செய்வாங்க, இந்த நண்பர் இந்த விசுவாசி எனக்கு உதவி செய்வாங்க அப்படி நினச்சிருந்தேனே, அவங்களால் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறேனேன்னு சொல்லி கூட ஒருவேளை இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறாங்க, நான் உங்களை பராமரிக்கிற தேவன். இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கிறீங்க, நெருக்கத்தில் இருக்கலாம், மருத்துவரால் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கலாம், கர்த்தர் சொல்லுகிறாங்க, நான் உங்களை பராமரிப்பேன், நான் உங்களை பராமரிக்கிறது வழிநடத்தி செல்லுவேன். ஒருவேளை ஊழியத்தின் பாதையில் கூட பல தடைகள் போராட்டங்களுக்கு மத்தியில் இந்த நாளில் கூட சோர்ந்து போய் ஊழியத்தை செய்யலான் இருந்தால் கூட செய்வதற்கு கூட வழி இல்லையே, பல தடை பல போராட்ட எதிர்ப்பு, என்ன செய்யணும்னு தெரியாத ஒரு நிலைமையில இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாங்க, இந்த நிலைமையில் நான் உங்களை பராமரிக்கிற ஒரு தேவன் தம்முடைய வார்த்தையினால் இந்த நாள் உங்களோடு கூட கர்த்தர் இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாக்கிறதே,
அவர் நமக்கு ஆலோசனை கொடுத்து அவர் நம்மை அழகாய் பராமரித்து வழிநடத்துகிற கர்த்தர். இங்கேயும் பாருங்க, எலியாவை கர்த்தர் அழகாய் பராமரிக்கிறாங்க. எலியாவை பார்த்து கர்த்தர் என்ன சொல்லுகிறாங்க, உன்னை காக்கைகளை கொண்டு காலையில் ஒரு அப்பமும் இறைச்சியும் கொடுத்து உன்னை நான் போஷித்து பராமரிப்பேன். கேரித்து ஆற்றண்டைக்கு போயிடு, நீ அந்த தண்ணீரை குடித்து கொள்ளலாம் என்று சொல்லி ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாகிய எலியாவை கர்த்தர் அப்படியா அழகாய் பராமரிக்கிறாங்க. நான் பட்னியாக விடுகிற தேவன் அல்ல. இன்றைக்கும் ஒரு வேளை நெருக்கத்திற்கு மத்தியிலே தேவைக்கு என்ன செய்வோம், அடுத்த நாள் தேவைக்கு என்ன செய்வோம், அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கலாம். செலவழிக்க பணம் கூட இல்லையே, தேவைகள் ஞான ஜாமான்கள் வாங்குவதற்கு வழி இல்லையே, என்ன செய்வோன்ற நிலைமையில் இருக்கலாம். எலியாவை காக்கைகளை கொண்டு போஷித்து வழிநடத்த வந்த தேவன் இன்றைக்கும் மாறாதவர். உங்களுக்கான வழிகளை கர்த்தர் திறப்பாங்க. உங்கள் தேவையை சந்திக்கும்படியாக கர்த்தர் இறங்கி வந்து செயலாற்றுவாங்க. பாருங்க, எலியாவை கர்த்தர் சொல்லுகிறாங்க, நீ கேரித் ஆற்றண்டைக்கு போயிரு, நான் அங்கே காக்கைக்கு கட்டளையிடுவேன், அது காலையிலையும் மாலையிலும் உனக்கு இறைச்சியும் கொண்டு வந்து கொடுக்கும், அப்பமும் கொண்டு வந்து கொடுக்கும், நீ கேரித் ஆற்றின் தண்ணீரை குடித்து கொள்ளலாம் என்று கர்த்தர் சொன்ன உடனே எலியா அப்படியே வந்து புறப்பட்டு வருகிறாரு. வந்து அங்கே கேரித் ஆற்றண்டையில் இருக்கிறாரு. கேரித் ஆற்றின் தண்ணீர் வற்றி போன நிலைமையிலையும் அவர் எலியாவை மறக்கவே இல்லை. அந்த நிலைமையில ஒரு நெருக்கம் வருது, அங்கே ஒரு தடை வருது, அங்கே ஒரு குறைவு வருது. கேரித் ஆற்றில் தண்ணீர் வற்றி போன ஒரு நிலைமை. அந்த நிலைமையில ஆண்டவர் எலியாவை மறக்கவே இல்லை. திரும்ப என்ன சொல்றார், நான் உன்னை பராமரிப்பேன், நான் உன்னை பராமரிக்கும்படியா ஒரு விதவிக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். அப்படிப்பட்ட தெய்வம் தான் இயேசு தெய்வம். அந்த இயேசு தெய்வம் நம்மளோடு கூட சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் இந்த இக்கட்டான நிலைமையில் நான் உங்களை பராமரிப்பேன். மனுஷர் பாருங்க, சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் நல்லா இருக்கும்போது இவங்களாம் வந்தாங்கக்கா, எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, எங்களை விசாரிப்பாங்க, எங்கள் வீட்டில் தங்குவாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி எங்களை கூப்பிடுவாங்க. ஆனால் இப்போ நாங்கள் ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டாங்க, நாங்கள் பார்த்தா கூட எங்கிட்ட பேச மாட்டாங்க அப்படிலாம் சொல்கிறவங்க உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட தேவன் அல்ல இயேசு தெய்வம். அவர் இக்கட்டிலும் நெருக்கத்துக்கு மத்தியிலும் நம்ம பலவீனப்பட்டு இருக்கிற வேலைகளிலும் மற்றால் கைவிடப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு இருக்கிற நேரத்திலும் அவர் நம்மை பராமரிக்கிற தேவன். இன்னைக்கு அதை முதலாவது உங்கள் மனதிற்குள்ள உள்ளான ஆத்மாக்குள்ள அந்த நிச்சயம் காணப்படட்டும். நான் ஆராதிக்கிற இயேசு இந்த நிலைமையில் என்னை அவர் கட்டாயம் பராமரிப்பார், பாதுகாத்து கொள்ளுவார், வழிநடத்துவார், பலப்படுத்துவாங்க, அற்புதங்களை செய்வாங்க, இந்த தடைகளை மாற்றுவாங்க, என்னை குடும்பமாக சாட்சியாக நிறுத்துவாங்க, என்னை மகிழச் செய்வாங்க இந்த அந்த நிச்சயத்துக்களாய் வந்துருங்க. பாருங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி எலியா சாரிபாத் போகும் பொழுது அங்கே அந்த விறகு பறிக்க கொண்டு இருந்தாங்க. விறகு பொறுக்கி கொண்டிருக்க அந்த தாயாரை பார்த்து எலியா என்ன சொல்கிறாங்க, எனக்கு குடிக்கிறதுக்கு பாத்திரத்தை தண்ணி கொண்டு வான்னு. அந்த தாயார் போகும் பொழுது எலியா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாங்க, அப்படியே எனக்கு ஒரு அடையும் சுட்டு கொண்டு வான்னு சொல்லு. அப்போ தான் அந்த விதவை தாயார் சொல்கிற ஒரு காரியம், எனக்கே ஒரு கைப்பிடி மாவு தான் இருக்குது, கலசத்துலேயும் கொஞ்சம் தான் எண்ணெய் இருக்குது, இதை வைத்து நாங்கள் ஒரு அடை சுட்டு நானும் என் மகனும் சாப்பிட்டு அவ்வளோதான், அதுக்கு மேலே எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, நாங்கள் அவ்வளோதான், எங்கள் ஜீவனை விட வேண்டியதுதான், அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறோமேன்னு சொல்லும் பொழுதுதான் எலியா அந்த தாயாரை பார்த்து சொல்றாரு, நீ அப்படியே நீ சொன்னபடியே செய், ஆனாலும் அதில் முதல் அடைய எனக்கு கொண்டு வா என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசி பாருங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தை தீர்க்கதரிசனம் ஒரு வார்த்தை சொல்லுகிறாங்க, கர்த்தர் உன் பாத்திரத்தில் மாவு குறைஞ்சும் போகாது, உன் கலசத்தில் எண்ணெயும் குறைபடாது, பஞ்ச காலத்தில் உன்னை கர்த்தர் அப்படியாய் ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன உடனே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்க, அந்த வார்த்தையை நம்புகிறாங்க. தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படி செயல்பட்டு அவங்க முதல் அடையை சுடுமடியாய் கடந்து போகிறாங்க. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் வாசித்து பார்ப்பதை அறிந்து கொள்ளலாம். அவங்க பார்த்துருந்த மாவும் குறைபடலை, நிறைவான ஒரு ஆசீர்வாதம், கலசத்திலிருந்த எண்ணெயும் குறைபடலை, வீட்டார் அனைவரோடு கூட திருப்தியாய் சாப்பிட்டார்கள். ஒரு திருப்தியான பரிபூர்ண ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார், அவர் பராமரித்தார். தேசமெங்கும் பஞ்சம், ஆனால் கர்த்தர் பாருங்க பராமரிக்கிற தேவனா எலியாவுக்கு மாத்திரமல்ல, அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அந்த விதவை தாயாரையும் குடும்பமாய் திருப்தியாய் மகிழ்ந்திருக்கும்படியாய், சாப்பிட்டு திருப்தியாய் இருக்கும்படியாய், பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டினாங்க. ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பினாங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படிந்தாங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை விசுவாசித்தாங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நடந்து கொண்டாங்க, செயல்பட்டாங்க. ஆண்டவர் எலியாவை பார்த்து, கேரித் ஆற்றண்டைக்கு போப்பா,
நாங்கள் காக்கையை கொண்டு இறைச்சி அப்பம் தருவேன்னு சொன்ன பொழுது உடனே ஒரு வார்த்தை சொல்லலையே. எலியா அப்படியே கீழ்ப்படிந்து கேரித் ஆற்றண்டைக்கு வந்தாரே. எப்படி ஆண்டவரே காக்கை எனக்கு கொண்டாந்து கொடுக்கும்? அது நடக்குமா? அது எப்படி தவறாதபடி காலையிலையும் மாலையிலும் கொண்டு வந்து கொடுக்கும்னு சொல்கிறீங்களே ஆண்டவரே, அது எப்படி காலையிலையும் வரும் மாலையில் அதுக்கு எப்படி தெரியும்? அது எப்படி எனக்கு இறைச்சியும் கொண்டாரும் அப்பவும் கொண்டாருன்னு கேட்டாரா? இல்லவே இல்லை. ஆண்டவர் சொல்லிட்டாங்க. அவர் பராமரிக்கிற கர்த்தர். அவர் சொல்லிட்டாங்க. அவருடைய வார்த்தைக்கு நான் செவி சாய்ப்பேன், அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன், அவர் வார்த்தையை நான் நம்புவேன், அவர் வார்த்தையின்படி நான் செயல்படுவேன் சொல்லி அப்படியே செயல்படுகிறார். அதே போல் பாருங்க, அங்கே கேரி ஆற்றில் தண்ணி வற்றி போன பொழுதும் எலியா பார்த்த கர்த்தர் என்ன சொன்னார்? நீ போ, அங்கே ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டேன். எலியாட்ட சொல்றதுக்கு முன்னாடியே அந்த விதவை தாயார்ட்ட கர்த்தர் அருமையான ஒரு கட்டளை கொடுத்துட்டாங்க. என் மகன் வாரா, தீர்க்கதரிசி வாராரு, நீ கொடுக்கும். பாருங்க, அப்பமாவது எலியா அந்த தாயார் அந்த ஊருக்குள்ள போனா எந்த தாயார் அந்த தாயார்னு எனக்கு தெரியும், நீர் கட்டளையிட்ட தாயார் விதவை தாயார் யாருன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏதாவது கேட்டாரா? இல்லவே இல்லை. ஆண்டவர் சொல்லிட்டாங்க. வழிநடத்துற கர்த்தர் பாதுகாத்து கொள்வாங்க. அப்படி கர்த்தருடைய பராமரிப்புகளை தன்னை ஒப்பு கொடுத்து செயல்பட்டாங்க. அதே போல் இந்த விதவை தாயாரையும் பாருங்க, தீர்க்கதரிசி மூலமாய் வந்த வார்த்தையின்படி செயல்படுகிறாங்க, நடந்து கொள்ளுகிறாங்க. நான் தானே கண்ணார பார்த்தேன். அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாவது தானே இருக்கு, ஒரு கைப்பிடி மாவு தானே இருக்கு, கலசத்துல கொஞ்சம் தான் எண்ணெய் இருக்கு. இது எப்படி நடக்கும்? எப்படி ஆண்டு வந்த பாத்திரத்தில் நிரம்பி ஒழியத்தக்கதா மாவை பஞ்சம் காலம் தீரு மட்டும் மாவும் குறைபடாது, எண்ணெயில் கலசமும் குறைபடாது, இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, ஆண்டவர் விசுவாசித்தாங்க. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் சொன்னபடி குறைபடாதபடி நடத்துவார் என்ற நம்பிக்கை விசுவாசம் அந்த தாயாருக்குள்ள இருந்தது. தீர்க்கதரிசி மூலமாய் சொன்ன ஆண்டோடைய வார்த்தைக்கு அந்த தாயார் அப்படியே கீழ்ப்படிந்தாங்க. அவங்க கண் முன்னாடி இருந்ததுன்னு ஒரு கைப்பிடி மாவு, கொஞ்சம் எண்ணெய், அதை சுட்டு சாகணுன்ற நிலைமை, அந்த எண்ணம் தான் அவங்களுக்குள்ள இருந்தது. ஆனால் ஆண்டோடைய வார்த்தையை கேட்டோன்னே அவங்களுக்குள் காணப்பட்ட அந்த எண்ணெய் எல்லாவற்றையும் அவங்க மாற்றி ஆண்டோடைய வார்த்தைக்கு நேராய் தன் இருதயத்தை திருப்பினாங்க. இந்த பஞ்ச காலத்தில் பாத்திரத்திற்கு மாவு குறைபடாது, கலசத்திற்கு எண்ணெய் குறைபடாது, கர்த்தர் செய்வார் நிச்சயத்தோடு கூட அவங்களும் செயல்பட்டாங்க. இன்றைக்கும் அருமையானவளே, கர்த்தர் இந்த நாளிலும் நம்மை பார்த்து சொல்கிற ஒரு காரியம், நான் உங்களை பராமரிக்கிற கர்த்தர். எப்போ தெரியுமா பராமரிப்பாங்க? கர்த்தருடைய ஆலோசனைக்கு, கர்த்தருடைய போதனைக்கு, ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம எப்படி வாழணும், நம்ம எப்படி செய்யணும், எல்லாம் வேதாகமத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வார்த்தைக்கு செவி சாய்க்கும் பொழுது, கர்த்தருடைய ஆலோசனைக்கு நம்ம செவி சாய்க்கும் பொழுது, முழுமையாக ஒப்பு கொடுக்கும் பொழுது, நீங்கள் சொல்லிட்டீங்க ஆண்டவரை, நீங்கள் பார்த்து கொள்வீங்க. இன்னைக்கு அதைத்தான் கர்த்தவங்களை சொல்லுகிறாங்க. இன்னைக்கு கர்த்தவங்களை பார்த்து சொல்லுகிறாங்க, நான் உன்னை பராமரிப்பேன், இன்னைக்கு இருக்க நிலைமையை மறந்துடு, நான் உங்களை பாதுகாப்பேன். நீங்கள் மரண படுக்கையாக இருக்கலாம், கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை பராமரிப்பேன். இந்த மரண படுக்கையில் நான் உனக்கு பலனாக இருந்து உன்னை பலப்படுத்தி உன்னை பராமரித்து நான் உன்னை ஜீவனை பாதுகாப்பேன். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு நெருக்கத்திற்கு மத்தியிலும் நான் உன்னை பராமரிக்கிற கர்த்தர் என்று ஆண்டவர் இந்த நாளில் பேசி கொண்டே இருக்கிறாங்க. சூழ்நிலையை பாராதபடி எலியாவும் பார்க்கல, அந்த விதவை தாயாரும் பார்க்கல. ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி சாய்த்தாங்க, விசுவாசித்தாங்க, செயல்பட்டாங்க. அந்த அனுபவம் இருக்கும் பொழுது கர்த்தர் கட்டாயமாய் பாருங்க பராமரிக்கிற தேவனாய் கடந்து வருவார். இன்னும் கூட ஒரு காரியம் கர்த்தர் உணர்த்துறாங்க. யோனாவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோனாவை கர்த்தர் என்ன சொன்னாங்க? நினிவேக்கு போகும்படியா கர்த்தர் கட்டளை கொடுத்தாங்க. அதுதான் தேவ சித்தம். ஆனா யோனா தன்னுடைய சுய விருப்பம், சுய சித்தத்தின்படி தர்சீசுக்கு போற கப்பல்ல ஏறிட்டார், பிரயாணப்படுகிறார். எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். போய் அடித்தளத்தை போய் பெசாம படுத்துவார், நல்லா தூங்கினார். கடல் கொந்தளிப்பு வந்தது. அங்கே இருக்கிற மாலுமிகள் கப்பல் மூழ்கி போகுமேன்னு சொல்லி அங்கே இருக்கிற சரக்குகளெல்லாம் தூக்கி கடற்குள்ளே போடுறாங்க. அப்போ சீட்டு யார் பேரில் விழுந்து? யோனாவின் பேரில் விழுந்து. அப்போ யோனாவை கேட்கும் பொழுது, யோனா என்னை தூக்கி கடலில் போட்டுருங்க, தான் தவற உணர்ந்துட்டார், நீங்களாம் தப்பி பிழைக்க முடியா, என்னை தூக்கி கடலில் போட்டுருங்கன்ட்டார். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்தது. ஏன்னா ஆண்டோடைய சித்தத்துக்கு மீறி, ஆண்டோடைய திட்டம் இல்லாதபடி, ஆண்டோடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காதபடி, தன்னுடைய சித்தம், தன்னுடைய சித்தத்தின்படி போகும் பொழுது கர்த்தர் அன்வைத்த பாதையில் அவரை கடலில் தூக்கி போடும்படியான ஒரு நிலைமை தான் வந்தது. ஆனாலும் பாருங்க, நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் அன்புள்ள கர்த்தர். அவர் நம்மை மீது
கண்ணோக்கமாக இருக்கிற கர்த்தர். அந்த யோனா ஆண்டுடைய சித்தத்துக்கு மீறி தன்னுடைய சுய சித்த விருப்பத்தின்படி போனால் கூட யோனாவை பராமரிக்கும்படிக்கு கர்த்தர் ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தைப்படுத்தி வைத்திருந்தார். இன்னைக்கு அருமையானவர்களே, ஒருவேளை யோசிக்கலாம், எவ்வளோ நான் ஜெபிக்கிறேன், இன்னும் என் காரியத்தில் நான் எதிர்பார்த்த ஆசீர்வாதத்தை பார்க்க முடியலையே. ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில இக்கட்டு தானே, போராட்டம் தானே, பிரச்சனை தானேன்னு சொல்லி இருக்கலாம். இவைகளுக்கு மத்தியிலும் எப்படி யோனாவுக்கு கர்த்தர் ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி அவரை பாதுகாக்கும்படியாய் ஆயத்தப்படுத்தின கர்த்தர் இந்த இக்கட்டிலும் கர்த்தர் பாதுகாப்பாய், இந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் பராமரிக்க தேவனாய் கூட இருந்து கர்த்தர் வழிநடத்தி செல்லுவார். இன்னைக்கும் கர்த்தர் சொல்லுகிறாங்க, அவருடைய சித்தம் என்ன. எத்தனையோ வேலைகளில் பாருங்க, தொழில் நடத்துறவங்க சில திருமண காரியத்துக்காக ஜெபிக்க வர தாய்மார் சொல்லுவாங்க, உண்மைதான்க்கா, ஆண்டவர் சொன்னார், இப்படி ஒரு மணமகனை இப்படிப்பட்ட ஒரு மணமகளை காட்டினாங்க, தெளிவாய் ஆண்டவர் உணர்த்தினாங்க. ஆனால் பாருங்க, அவங்க வீட்டில் வசதி இல்லைன்னு சொல்லி நாங்கள் வேண்டான்ட்டோம். நாங்கள் நினச்ச மாதிரி படிக்கலை, சம்பாத்தியம் இல்லைன்னு சொல்லி வேண்டான்னு சொல்லிட்டோம். இன்னைக்கு எத்தனை வருஷமா என் மகனுக்கு என் மகளுக்கு மணமகள் பார்க்குறோம், எதுவுமே சரியாக அமையலை. இன்னைக்கு திருமண தடைக்கு மேலே தடை சொல்கிறவங்க உண்டு. அவங்களே சொல்லுவாங்க, ஆமாம் ஆண்டவர் காட்டினார் தான், ஆனால் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை. ஆண்டவர் விருப்பம் அது, ஆண்டவர் சித்தம் அப்படி இருந்துச்சு. எனக்கும் இந்த மணமகளை ஏற்றுக்கொள்ள முடியாது, பிள்ளைக்கும் என் மகனுக்கும் அதை ஏற்றுக்கொள்ள முடியலை. அப்படி சிலருடைய வாழ்க்கையில் ஆண்டுடைய விருப்பம், ஆண்டோடைய சித்தத்துக்கு செவி சாய்க்காதபடி, அதுக்கு கீழ்ப்படியாதபடி நம்முடைய சுய சித்தம் சுய விருப்பத்துக்கு கடந்து செல்லும் பொழுது தடைக்கு மேலே தடை தான் காணப்படும். இன்னைக்கு அப்படிப்பட்ட தடைக்கு மத்தியில் இருக்கலாம். யோனாவின் தேவன் எப்படி யோனாவை அந்த தடைக்கும் அந்த இக்கட்டான சூழ்நிலையை பாதுகாக்கும்படியே ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தினாரோ, பத்திரமாய் பாதுகாத்தாரோ, அந்த கர்த்தர் இன்னைக்கு அவங்க கூட பேசி கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவருடைய சித்தம் விருப்பத்திற்கு நேர் விரோதமாய் செயல்பட்ட சூழ்நிலையிலும் அதன் நிமித்தமாக வந்த இக்கட்டிலும் கஷ்டத்திலும் இன்னைக்கு என்ன செய்வது தெரியாத நிலைமையில் இருக்கலாம். அவர் அப்படியே நம்மை விட்டு விடுகிற தேவன் அல்ல. அவர் நம்மை மன்னிக்கிற தேவன், அவர் மன உருக்கமுள்ள தேவன், அவர் நம் மீது அன்பு செலுத்துகிற கர்த்தர், அவர் நம்மை அரவணைக்கிற கர்த்தர், அவர் நம்மை பராமரித்து கொள்கிற கர்த்தர். இந்த நாளிலும் கர்த்தர் சொல்றாங்க, இந்த நிலைமையிலும் நான் உன்னை பராமரிப்பேன். சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வியாபாரம் தான் செய்ய சொன்னார், ஆனால் என் கூட பிறந்தவன் இல்லை, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நம்ம இவ்வளோ பெரிய வியாபாரத்தை ஆரம்பிப்போம். ஜெபிக்க வந்தவங்க, நான் உண்மையை சொல்கிறேன், ஊழியத்தின் பாதையில் நல்லா ஜெபிக்கிற சகோதரனாச்சே ஏன் பிரதர்ன்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, நல்லா ஜெபித்தேன்க்கா, ஆண்டவர் இதைத்தான் காட்டினாருக்கா, ஆனால் என் தம்பி பேச்சை கேட்டுட்டேன், என் மனைவி பேச்சை கேட்டுட்டேன், என் உறவினர் பேச்சை கேட்டுட்டேன், என் நண்பர் பேச்சை கேட்டுட்டு அவங்க சித்தம் அவங்க விருப்பம் ஏன் விருப்பத்தின்படி போயிட்டு இன்னைக்கு என்னால் கடல்லேருந்து எழும்ப முடியலை, என்ன செய்யுதுன்னு தெரியல, மூழ்கி போகிற ஒரு நிலைமை. யோனா கடல்ல போட்ட பொழுது மூழ்கி போக முடியாத நிலைமையிலும் கர்த்தர் ஒரு பெரிய மீனை பராமரிக்கும் கர்த்தர் ஏற்படுத்தினது போல இன்னைக்கோ ஆண்டோட சித்தம் ஆண்டோட விருப்பம் அறியாதபடி செயல்பட்ட நிலைமையில் இன்னைக்கு ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம், செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு அந்த அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன் உங்களோடு கூட பேசி கொண்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு அவர் பராமரிக்க தேவனை உங்களோடு கூட இருக்கிறாங்க. அவர் தம்முடைய காயப்பட்ட கரங்களுக்குள்ள உங்களை மறைத்து வைத்துக் கொள்கிற கர்த்தர் சொல்லுகிறாங்க, கரம் பிடித்து நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாங்க. பாருங்க, அந்த பெரிய மீன் வயிற்றுக்குள்ளாய் தன் தவறை உணர்ந்தார் யோனா. ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டவரே, அர்ப்பணித்தார். 3 நாட்கள் இரவும் பகலும் ஜெபித்தார். கர்த்தர் அந்த மீனுக்கு கட்டளையிட்டார் கரையில் வந்து கக்கும்படி. இன்னைக்கு அதே தேவன் இந்த நாளிலும் அந்த இக்கட்டு, அந்த பாடு, அந்த போராட்டம் எல்லா பக்கமும் நெருக்கப்படுகிறேன், எப்படி நான் வெளியே வருவேன் தெரியலன்ற நிலைமையில இருக்கலாம். இன்னைக்கு பராமரிக்கிற கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே உங்கள் சித்தம் உங்கள் விருப்பத்தின்படி நான் கீழ்ப்படியாத நேரம் உண்டு, உங்கள் சத்தத்துக்கு நான் கீழ்ப்படியில, உங்கள் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாத நேரம் உண்டு, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது யோனாவின் தேவன் நமக்கான வழிகளை கர்த்தர் திறந்து கொடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறாங்க, நான் உன்னை பராமரிக்கிற கர்த்தர். எத்தனையோ சாட்சிகளை சொல்லலாம். ஆண்டவர் இன்னைக்கு மறுபடியும் சொல்லுகிறாங்க, எலியாவை பராமரித்த கர்த்தர், சாரிமாத் விதவை பராமரித்த கர்த்தர், யோனாவை பராமரித்து பாதுகாத்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்தில் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுங்க, நான் உங்களை பராமரிப்பேன். இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்கிறீங்களோ கர்த்தர் பராமரித்து வழிநடத்தி உங்களை கர்த்தர் மகிழச் செய்வாங்க. உங்கள் நாவு சொல்லும், மெய்யாகவே கர்த்தருடைய பராமரிப்பு தான்.
கர்த்தருடைய பாதுகாப்பு தான், கர்த்தர் கொடுத்த ஆலோசனை தான். எங்களை தாழ்த்தினோம், வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தோம், எங்களை அர்ப்பணித்தோம். கர்த்தர் இன்னைக்கு பராமரித்து எங்களை அழகாய் வழியெடுத்து எங்களை சாட்சியா நிறுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தில் பராமரிக்க கர்த்தருடைய கிருபையினால் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், சுகமாய் வாழ்கிறோம், சுகித்திருக்கிறோம், குடும்பமாய் மகிழ்ந்திருக்க என்று சொல்லும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டுவாங்க. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியா நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிற ராஜா, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவர் நான் உங்களை பராமரிக்கிற கர்த்தர் என்று வாக்கு கொடுத்த கர்த்தர் பராமரிக்கிற தேவனுடைய ஆளுகையை கடந்து வருவதாக என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் பராமரிக்கிற கர்த்தருடைய ஆளுகை, கர்த்தருடைய வல்லமை கடந்து வருவதாக. ஆண்டவரே, என்ன செய்வது தெரியாத நிலைமையில் இனி அவ்வளவுதான், வாழ்க்கை அவ்வளவுதான், பிள்ளையுடைய காரியம் இனி விமோச்சனமே கிடையாது, ஆசீர்வாதத்துக்கு வழியே இல்லை என்ற நிலைமையில இருக்கலாம். ஆண்டவரே, இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே, நீங்க சொல்ற வார்த்தைகளுக்காய் நன்றி. நான் உங்களை என் உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறேன், நீங்கள் என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்ன கர்த்தர் மறவாத தேவன். இந்த நாளிலும் உங்க வார்த்தையின் மூலமா நீங்க பேசி கொண்டிருக்க கிருபைக்காய் நன்றி ராஜா. இந்த வேளையில் ஆண்டவர் யார் யார் உங்க வார்த்தையின்படி தங்களை அர்ப்பணித்து ஆண்டவரே உங்க சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன், உங்க மன விருப்பத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன், உங்க வழிநடத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன், உங்க வார்த்தைக்கு செவி சாய்ப்பேன், உங்க சத்தத்துக்கு கீழ்ப்படிவேன், உங்க வார்த்தையை நான் நம்புவேன், விசுவாசிப்பேன், அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொருடைய குடும்பங்களிலும், ஒவ்வொருடைய பிள்ளைடைய வாழ்க்கையிலும், அவங்க தொழில் வியாபார உத்தியோகத்திலும் ஆண்டவரே கர்த்தர் பராமரிக்கிற தேவனாய் கடந்து வந்து ஆண்டவர் எங்கள் நாமத்தை உயர்த்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் அப்படியே அங்கே வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி. நீங்க கொடுத்த ஆலோசனைக்கு செவி சாய்க்கும் பொழுது கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரை பராமரித்து மகிழச் செய்கிற தயவுக்காய் நாங்கள் நன்றி சொல்கிறோம். பராமரிக்க கர்த்தருடைய கரங்களுக்குள்ளாய், வழிநடத்துற தேவனுடைய கரங்களுக்குள்ளாய் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ராஜா. உங்க கிருபை இருக்கட்டும், உங்க வழிநடத்தல் இருக்கட்டும், உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான ஆண்டவர், இந்த நாளிலும் அர்ப்பணிப்பை கர்த்தர் கேட்டாங்க. கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களையும் குடும்பங்களையும் அனைத்து காரியங்களையும் முற்றுமுடிய கர்த்தர் வழிநடத்தி செல்வோம். உங்க நாவு சொல்லும், கர்த்தர் வழிநடத்தினா, கர்த்தர் தான் பராமரிப்பு கொடுத்தான்னு சொல்லும்படியாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.